ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் மேக்ஸ் டெக் சேனல். போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து கணக்குகளையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி தருவோம். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை அழுத்திடுங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கணக்குக்கு போகலாம். எந்த ஒரு எண்ணையும் 12ஆல் பெருக்க எளிய வழி. இப்போ நான் சொல்லித்தர மாடல் நீங்கள் போட்டித் தேர்வுலையும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் குட்டீஸ் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெத்தட். வெரி 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 ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா? எப்படி நம்ம சாதாரண போட்ட பெருக்கல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இப்போ இது நீங்கள் நோட்டில் தான் போடணும்னு கிடையாது. போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். அப்படியே நீங்கள் பார்த்தே எழுதலாம், ஆன்சர் எழுதலாம். சரியா? அதனால் ப்ராக்டிஸ் கொஞ்சம் முக்கியம். இதை நல்லா கவனிச்சிக்கோங்க. கவனிச்சிட்டு நீங்கள் திருப்பி நோட்டில் போட்டு பாருங்கள். சரிங்களா? இப்போ 2 டிஜிட் நம்பரை மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். அடுத்தது 4 டிஜிட் நம்பரை 12ஆல் மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். எத்தனை டிஜிட் வேணாலும், எத்தனை டிஜிட் நம்பராக இருந்தாலும் 12ஆல் மல்டிபிள் பண்ண இந்த ஒரே மெத்தட் தான். சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ இங்கே 23ஐ 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நான் இந்த எழுதியிருக்கேன்ல, இங்கே பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன். இதை ஒரு முறை நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகே. இது என்னன்னு சொல்லிட்டு பயப்படலாம் வேணாம். இது ஒன்றும் இல்லை. இதை பாருங்கள், இந்த 23 இருக்குங்களே, இந்த 23ஐ அப்படியே போடணும். சரிங்களா? 12ஆல் மல்டிபிள் பண்ணுறதுக்கு இந்த 3 இருக்குங்களே, இந்த 3ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். அதனால தான் 3ஐ 2 டைம்ஸ் போட்டிருக்கேன். 2ஐ அப்படியே போடணும். அடுத்த நம்பர் 3ஐ 2 டைம்ஸு, அதாவது இல்லைன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணி 6ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது இந்த உள்ளே இருக்கிற நம்பர் எப்படி போடணும்னு கேட்டால், இந்த 2ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இந்த 2ஐ என்ன பண்ணணும்? 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு வரும். அந்த 4 கூட 3 ஆட் பண்ணால் 7. இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதை நீங்கள் போடணும், நோட்டில் போடணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. இதை நீங்கள் போட போட ப்ராக்டிஸ் ஆகிடும். திருப்பி சொல்லித்தரேன். 2 இருக்குங்களா? 23ஐ 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். 2 இருக்குது. இந்த 2ஐ அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த 3ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி 6ன்னு போட்டுடுங்க. அடுத்தது இந்த 2ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 4ன்னு ஆகிடும். அந்த 4 கூட பக்கத்தில் இருக்கிற நம்பர் 3 ஆட் பண்ணிங்கன்னா 7. அவ்வளோதான். 2 7 6 முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஓகே. இப்போ கவனிங்க. இப்போ 4131 இந்த நம்பரை 12ஆல் உங்களுக்கு மல்டிபிள் பண்ணி காட்டுறேன். என் கூடயே நீங்கள் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. வேறு நம்பர் எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஒரே மாடல் தான். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. எப்பயுமே சரி, இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இருக்குல்ல, அந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படியே தான் வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே நீங்கள் 4ன்னு போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த 4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த சம்மில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 அப்படியே 2ன்னு போட்டுப்போம். அடுத்தது 2ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். எல்லா நம்பருமே சரி, எப்பயுமே 12ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஷார்ட்கட்டு நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? வெறும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம் தான் இந்த சம் ஃபுல்லாகவே வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 2 இங்கே போட்டிருக்கேன். இந்த 2ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணோடனே 4 ஆகிடுச்சு. அந்த 4 கூட பக்கத்தில் இருக்க நம்பரை ஆட் பண்ணால் 7. சரிங்களா? அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணுறேன். இந்த 4ஐ ஃபஸ்ட்டு 4 அப்படியே போட்டுக்கணும். திருப்பி இந்த 4ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 8 ஆகிடுமா? 4 × 2 8. அந்த 8 கூட பக்கத்தில் இருக்க நம்பரை 1 ஆட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் என்னது? 9. ஓகே. இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பரை எடுத்தாச்சு. ஃபஸ்ட் நம்பரை ஒரு முறை அப்படியே போட்டுக்கணும். ரெண்டாவது முறை ஃபஸ்ட்டு நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 8. அந்த 8 கூட பக்கத்தில் இருக்க நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா 9. ஓகே. இப்போ செகண்ட் நம்பர் எடுக்கிறோம். இந்த 1ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். அந்த 2 கூட இந்த 3 ஆட் பண்ணிங்கன்னா 5. ஓகேவா? அடுத்தது இந்த 3 இருக்குது. இந்த 3ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 6. அந்த 6 கூட இந்த 1 ஆட் பண்ணால் 7. சரிங்களா? அடுத்தது இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குங்களே, இந்த நம்பரை அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட வேண்டியதுதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, இந்த லாஸ்ட் நம்பர் இந்த 3 இருக்குங்களா, இந்த 3ஐ நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணி 6ன்னு போட்டோமா? அதே மாதிரி தான் இந்த லாஸ்ட் நம்பரை
2ஆல் மல்டிபிள் பண்ணி 2ன்னு போடுறோம். ஏன்னா அது கூட பக்கத்தில் எந்த நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு இல்லை. இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படியே இப்போ எப்படி ஃபாலோ பண்ணணுமோ எந்த நம்பராக இருந்தாலும் சரி இந்த மொதல் நம்பரை அப்படியே ஃபஸ்ட் எடுத்து போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பி இந்த நம்பரையே ஃபஸ்ட்டு நம்பரையே 2ஆல் மல்டிபிள் பண்ணி பக்கத்தில் இருக்க நம்பரை 1 அந்த என்ன நம்பர் இருக்கோ அதை ஆட் பண்ணி இங்கே போட்டுடணும். இப்போ இந்த 1ன்னு சொன்னால் அந்த 1 திருப்பி 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி அது கூட பக்கத்தில் இருக்க நம்பரை ஆட் பண்ணி இங்கே போட்டுடணும். இந்த 3ன்னு சொன்னால் இந்த 3 2ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள் 6 அது கூட பக்கத்தில் இருக்க நம்பரை ஆட் பண்ணி இங்கே போட்டுருணும். லாஸ்ட் நம்பரை அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணி போட்டுருணும். இது எத்தனை டிஜிட்டாக இருந்தாலும் சரி தான், அது எல்லாத்துக்குமே இந்த மெத்தட் பொருந்தும். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணுங்கள்.